அந்த அந்த பெண் வந்து வந்து பல கட்சி தாண்டியதாக சொல்கிறாங்க. அதில் ஒரு கட்சி தாவேக்கா, இப்போ இன்னொரு கட்சிக்கு போயிருக்கு, அதுலேருந்து இன்னொரு கட்சிக்கு போவாங்க. அவங்களுக்கு வேலையே அதுதாங்கும் போது அவங்களுக்குலாம் போய் பதில் சொல்லணுமா நாங்கள்? இது என்ன கூத்தா இருக்குது? நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, அள்ளிச்சில்லுகள்லாம் சொல்கிறாங்கிறதுக்காகலாம் நாங்கள் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. எங்களுடைய வேலை, எங்களுடைய போர்க்களம் வேறையாக இருக்கும்போது திசை திருப்பி இது போன்ற கேள்விகளை கேட்டு எங்களை மடக்க நினைத்தால் நாங்கள் மடக்க மாட்டோம். ரெண்டாவது, இப்போ இந்த பிரிஞ்சு போன அம்மா என்ன தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? அவளுக்கு என்ன தான் தேவை? அவங்களுக்கு பதவி தேவை, அவர்களுக்கு பணம் தேவை. ஒவ்வொரு கட்சியாக இருந்து பார்த்தாக சரியான அங்கீகாரம் கிடைக்கல. இப்போ பணம் கிடைக்கிற இடத்துலையும் பதவி கிடைக்கிற இடத்துலையும் போய் நிற்கிறாங்க. போய் நிற்கட்டும். அங்கே எத்தனை நாளைக்கு ஓடுது அந்த வண்டிங்கிறத பார்க்கணும்ல. உண்மையிலே நான் அந்த அம்மாவெலாம், நான் தமிழக வெற்றி கழகத்துடைய முன்னணி பொறுப்பாளர்கள் நானும் இருக்கேன். நான் பார்த்ததே கிடையாது. என்னன்னு நான் சொல்லவா வெளிப்படையா? அண்மையில் மகளிர் பிரிவுக்கென்று ஒரு பொறுப்பாளர்களை தரங்கள் தலைவர், அதில் மாநில அளவில் மகளிர் பிரிவுக்கு ஒருத்தங்களை மருத்துவரை போட்டிருக்காங்க. அவங்க உலகளாவிய மருத்துவர், மிகச்சிறந்த ஆற்றல் படைத்தவர், மிகச்சிறந்த பேச்சாற்றல் கொண்டவங்க. அவங்களுக்கு கீழே ஒரு 6-7 பேரை போட்டிருக்காங்க. அதில் இவங்க பேர் இடம்பெறல. இதுதான் பிரச்சனை. இவங்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம்மா. அதுக்கு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும். அந்த குற்றச்சாட்டு என்ன? போலித்தனமான குற்றச்சாட்டு. உங்களுக்கு பதவி வேணும்னா எங்கேயோ போய் வாங்கிக்கங்களேன். ஏன் தவறுதலாக குற்றச்சாட்டுகள் வச்சுக்கோங்க? அழைச்சாங்களாம், யாருமே ஃபோன் எடுக்கலையா? நீங்கள் அழைக்கிற அளவுக்கு நீங்கள் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. எல்லாம் அள்ளிச்சில்லு. கட்சி பொறுப்புன்றது வந்து எந்த கட்சிக்கு போனாலும் கிடைக்கும். நான் நேஷ்னல் பார்ட்டியிலேருந்து வெளியே வந்தவன். எனக்கு ஒரு ஸ்டேட் பார்ட்டியில் போஸ்டிங் வாங்குறது வந்து எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. இன்றைக்கி திமுகலே நான் ஒரு பொறுப்பு வாங்குறேன் அப்படின்னு சொன்னால், ஆளுங்கட்சியில் நான் ஒரு பொறுப்பு வாங்க என்னால் முடியும். நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. கட்சி சார்ந்த உள்ளே இருக்க அரசியல் தலைவர்களுக்கும் தெரியும் உங்களுக்கு இந்த பொறுப்பு கொடுத்தா சரியாக இருக்குன்றது இமீடியட்டாக எனக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. டிவிக்கேல நீங்கள் பொறுப்பு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற பொறுப்புக்கு நான் வேலை பார்க்க போகிறேன். கொடுக்கலன்னா நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க போகிறேன். இதில் வந்து எனக்கு கொடுத்தா உனக்கு லாபமா எனக்கு லாபமா? எனக்கு நீ வந்து ஒரு பொறுப்பு கொடுத்தோடனே நான் வந்து இவங்க கணக்கு வழக்கப்படி நான் வந்து வருஷத்துக்கு 1 கோடி சம்பாதிக்க போகிறேன்னா இவங்க கொடுக்குற பொறுப்பு வச்சு மாநில தலைவரே கொடுத்தாலும், மாநில செயலாளர் கொடுத்தாலும், இல்லை பொதுச் செயலாளர் கொடுத்தாலும் வருஷத்துக்கு 1 கோடி சம்பாரிச்சு இறக்க முடியுமா டிவிக்கேல? உங்களுக்கு செலவு தானடா பண்ணணும் பொறுப்பு கொடுத்தா. நான் பொறுப்பு கொடுக்கலன்னா செலவு பண்ணாமல் நான் பாட்டுக்கு ஓரமாக உட்காந்துருக்க போகிறேன். கட்சியில் பொறுப்பு அப்படின்னு இவங்க கொடுக்கணுன்றது என்னோட எதிர்பார்ப்பே கிடையாதுங்க. கட்சி பொறுப்பு கொடுத்தா உங்களுக்கு வேலை பார்க்க போகிறேன். இது ஐ எம் நாட் பெய்டு ஃபார் இட். அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து சும்மா வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அப்படி தெரியலாம். நமக்கு பொறுப்பு கொடுக்கல, அதனால வந்து இப்போ தான் நேற்று ஜாயின் பண்ணவங்க என்னை பற்றி ஒரு அபிப்பிராயம் சொல்லலாம். நான் ஏன் வெளியே போனேன்னு ஆதவர்ஜுனா சொன்னாரா? நிர்மல் சொன்னாரா? புஷியானந்த் சொன்னாரா? எதுலையாவது யாராவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்களா? இல்லை நான் பேசுகிறதெல்லாம் பொய்ன்னு சொன்னீங்களா? இல்லை நான் நிர்வாகி இல்லைன்னு சொன்னீங்களா?